जय कृष्ण Govinda
श्याम सुंदर लाल की जय। இந்த காவியமே நம்மளுக்கு இவ்வளவு நாட்களா கிடைக்கக்கூடியதுக்கு உண்டான காரியம் அதோடைய அக்னாலேஜ்மெண்ட் பை பகவான் ஹிம்செல்ஃப். இந்த அஷ்டபதி மகாகாவியம் நம்மளுக்கு இன்னைக்கு இது கிடைச்சிருக்குன்னா பகவான் அதை பரிபூர்ணமா ஏற்றுன்னு இருக்காங்கிறது சத்தியம். இவர் ஏற்றின 24 அஷ்டபதியில விசேஷமா இந்த 19வது அஷ்டபதிங்கிறது மிருத சஞ்சீவனி அஷ்டபதின்னு சொல்லப்படக்கூடிய அஷ்டபதி. நம்ம தேக ஆரோக்கியம் சௌக்கியமா இருக்கிறதுக்காக எந்த வியாதி வெக்கியும் இல்லாம ஒருவேளை இருந்ததுன்னா கூட இதை பாடுறச்சே அது ஒரு சஞ்சீவியா இருந்து நம்மளை ரட்சிக்கிறது. பகவான் தானே வந்து எந்த வரியை எழுத வேண்டாம் அப்படின்னு ஜெயதேவ சுவாமி நினைச்சுட்டு இருந்தாரோ அந்த வரியை தன் கையாலேயே எழுதி நான் முன்னாடி சொன்னாப்புல முதல்ல பத்மாவதிக்கு அனுகிரகம் பண்ணி அதற்கப்புறமா ஜெயதேவ சுவாமிகளுக்கு அனுகிரகம் பண்றார். அப்பேற்பட்ட 19வது அஷ்டபதி நம்ம எல்லாருக்கும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த தினம். ராமகிருஷ்ணா தேவதைகள்ல வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் சீதா கல்யாணம் பண்ணும்போதும் பிரியவாள்லாம் அஷ்டபதியை கிருஷ்ணன் அஷ்டபதியாவே வச்சிருக்கா. ராமர் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லைங்க அந்த சுபாவத்தை கொண்டு வரதுக்காக. ராதையுடைய பக்தியை எவ்வளவு வசதி சொல்ல முடியுங்கிறத உச்சிக்கு கொண்டு போய் வச்சிருக்கக்கூடிய அஷ்டபதி இந்த அஷ்டபதி. ஏன்னா ராதையோடைய பாதமானது பகவான் ஆனவன் தன்னுடைய சிரசில் அலங்கரிச்சுக்கிறான் அப்படின்னா பாகவதாலுடைய பாத தூளிக்காக பகவான் இயங்குறான். பகவான நம்ம எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது பிரேமையை தவிர. பிரேமைக்காக மட்டுமே பகவான் வருவான். பிரேமைக்காக பகவான் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பல சந்துக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாமதேவராத்துல ஒரு வேலைக்காரன் மாதிரி அவ்வளவு வேலையும் எடுத்து செய்வானா பாடுறாங்க. சோகாமேளர் ஏகப்பட்ட சந்துகள் ஷவரன் பண்ணி விடுற சேனாநாய் அவருடைய கோர்ட்ல வந்து பகவான் வந்து இந்த சந்துக்காக பண்ணிருக்கான். செருப்பு தைச்சிருக்கான், மாடு சுமந்திருக்கான், எவ்வளவோ பண்ணிருக்கான் பகவான் நம்ம சந்துகளுக்காக. எதுக்காகனா பிரேமேங்கிற ஒரு பகவான் இருக்காங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, திற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த பிரேமைக்காக இறங்கி பகவான் எதுவும் செய்வானா. அந்த மாதிரி ராதையோட பிரேமைக்கு ஏங்குறான் பகவான். ராதே என்னை ஏத்துக்கோ என்னை ஏத்துக்கோன்னு பிரார்த்தனை பண்றான். பகவான் பக்த கிட்ட என்னெல்லாமோ ஜாலம் பண்ணி கடைசியில உன்னுடைய பாதத்தை என்னோட சிரஸ்ல வையுமான்னு சொல்ல அப்படி பூர்த்தியா இருக்கு அஷ்டபதியானது. இது எல்லாரும் கேட்கணும், அனுபவிச்சு கேட்கணும். நம்ம தேக ஆரோக்கியங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கேட்போம். அத்ர